சம்யுக்தா, பிருத்திவிராஜ் இவங்களுடைய காதல் கதைய படிச்சு பார்த்தோனே எனக்கு கண்ணீர் வந்துடுச்சு. இப்படியும் ஒரு காதல் வாழ முடியுமா? லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட், அமராவதி அம்பிகாபதி, தேவதாஸ் பார்வதி இவர்கள் காதலெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு தெரியாத காதல் இருக்குன்னா, இந்த சம்யுக்தாவுடைய காதல். இந்த சம்யுக்தா இருக்காங்கல்ல, இவங்க வந்து அ ராஜ குடும்பத்தை சார்ந்தவங்க. ராஜபுத்திரர்கள்ன்னு சொல்லுவாங்க. நார்த்ல ராஜபுத்திரர்கள்னா பயங்கரமான கோவக்காரவங்க. எத எடுத்தாலும் வெட்டுவான். அந்த மாரி தான். இந்த பிருத்திவிராஜ் இருக்கான்னா, அவன் சௌகான் பரம்பரையைச் சேர்ந்தவங்க. இவங்க 2 பேரும் பயங்கரமா காதலிக்கிறாங்க. அப்படி காதல் வந்து அந்த வீட்ல தெரியுது. சம்யுக்தா வீட்ல தெரியுது. அதனால அந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் நிச்சயிக்கிறாங்க. அப்படி எப்படின்னா, அது வந்து சுயவரம்னு சொல்லுவாங்க. அந்த சுயவரம்னா, எல்லா நாட்ல உள்ள அரசர்கள்லாம் வந்து, அந்த பெண் கையில மாலைய குடுத்து, அவங்க யாரு போடுறாங்களோ, அவங்க தான் கணவனா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது, எல்லா நாட்டு அரசர்களும் அங்கு வருகிறார்கள். அவங்களுக்கு பயங்கரமான அங்கு ஒரு கல்யாணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால், அங்கு பிருத்திவிராஜால் வர முடியவில்லை. அந்த பிருத்திவிராஜ் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பிருத்திவிராஜ் மாரி ஒரு சிலைய செய்து அந்த அரண்மனை வாசல்ல வச்சுட்டு போயிர்றாரு. வச்சுட்டு, அந்த சைடுல எங்கேயோ குதிரையில ரெடியா நிக்கிறாரு. இந்த சம்யுக்தா சுயவரம் நடக்கிறது. அங்க இருந்த 1000த்துக்கு மேற்பட்ட அரசர்களை பார்த்துக் கொண்டே மாலை எடுத்துக்கிட்டே வந்து, தன்னுடைய அரண்மனைக்கு வெளியில உள்ள அந்த சிலைக்கு போட்டுர்றாங்க. போட்ட உடனே அங்க இருந்த பிருத்திவிராஜ் அவங்கள அழைச்சுக்கிட்டு உடனே போயிர்றாரு. போயி தன்னுடைய அரண்மனையில ராணியை விட பயங்கரமா வச்சிருக்கிறாரு. அடுத்த நாள் பிருத்திவிராஜுக்கு ஒரு சோதனை. என்னன்னா, ஒரு போர். அப்ப இந்த போர் தான் இந்த இந்திய வரலாற்றை மாற்றிய போர். தரைன் போர்ன்னு சொல்லுவாங்க. முதல் தரைன் போர்ல வெற்றி பெற்றிருக்கிறாரு. 2வது தரைன் போர் நடக்கிறது. இதில் முகமது கோரி தனது படைகளோடு வருகிறார். பிருத்திவிராஜ் அந்த போர் வந்து சந்திக்கிறாரு. அப்போ இந்த அ ராஜவம்சத்தை சார்ந்த அ ராஜபுத்திரர்கள் ஒருவேளை அவருக்கு பிருத்திவிராஜுக்கு அ படை பலம் குடுத்திருந்தாங்கன்னா, இன்னைக்கு முகலாய சாம்ராஜ்யமே இந்தியாவில் ஏற்பட்டிருக்காது. 2ஆம் தரையின் போரில் முகமது கோரியால் இறந்து விடுகிறார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட சம்யுக்தா அந்த இடத்திலேயே தன்னை மாய்த்துக் கொண்டார். இதுதான் இவளுடைய கதை. இப்படியும் காதல் கடிதம் கதை இருந்திருக்கிறது என்பதை நான் படித்த பொழுது வியந்து போனேன்.